இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, உங்கள் அனைவருக்கும் லூர்து அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னை மரியாள் எப்பொழுதுமே சிறப்பானதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். மேரி சூசஸ் த பெஸ்ட். மேரி ஆல்வேஸ் சூசி. அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லாமே சிறப்பானதாக இருக்கும், மேன்மையானதாக இருக்கும், புகழ் வாய்ந்ததாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். பாத்திமாவில் அன்னை காட்சி கொடுத்த அந்த இடம் உலக புகழ்பெற்ற இடம், சிறப்பானது. இன்று நாம் கொண்டாடுகின்ற லூர்து நகர், அந்த பெர்னதத்து சிறுமி அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த லூர்து நகர் பிரான்ஸ் தேசத்தில் உள்ள லூர்து நகர். அந்த பிரான்ஸ் தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் தொகையை விட அங்கு சென்று வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த லூர்து நகருக்கு செல்லும். எனவே அன்னை மரியா தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமும் அங்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளும் மேன்மையானது, சிறப்பானது. ஆசியாவில், அதுவும் இந்தியாவில், தமிழகத்தில் வேளாங்கண்ணி உலக புகழ்பெற்ற ஒரு பேராலயம். அதற்கு அடுத்தபடியாக நாம் அமர்ந்திருக்கக்கூடிய வில்லியனூர் விடிவெள்ளி புனித லூர்து அன்னை திருத்தலம். மேரி சூசஸ் த பெஸ்ட். எப்பொழுதுமே அவர்கள் மேன்மையான இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அன்னை மரியாள் எப்பொழுதுமே சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். எனவே அந்த சிறப்பான மேன்மையான இடத்தை தேர்ந்தெடுத்து அதை உலக புகழ்பெற்றதாக மாற்றக்கூடியவர்கள் அன்னை மரியாள். எல்லா இடத்தையும் தேர்ந்தெடுக்க மாட்டோம். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடங்களெல்லாம் சற்று நாம் அந்த வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் காட்சி கொடுத்த இடம், அந்த தோன்றிய இடமெல்லாம் உலக புகழ்பெற்ற இடமாக இருக்கும். எனவே இன்று நாம் கொண்டாடுகின்ற லூர்து அன்னை பிரான்ஸ் தேசத்தில் அந்த லூர்து நகர் மசபேல் அந்த இடத்தில் 14 வயது சிறுமிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார்கள். பல முறை காட்சி கொடுத்திருக்கின்றார். எனவே அவ்வாறு காட்சி கொடுத்த போதெல்லாம் அன்னை மரியாள் வெண்ணிற ஆடையும் நீல நிற இடைக்கச்சையும் அணிந்து கொண்டு ஜெபம் தவமும் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த உலக மக்கள் ஆகிய நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இந்த லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம், இந்த வில்லியனூர் விடிவெள்ளி புனித லூர்து அன்னை இந்த திருத்தலமும் ஆசியா கண்டத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு இடம், ஒரு புனிதமான இடம். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் ஜாதி மதம் அனைத்து பிரிவினையும் வகுப்புகளையும் கடந்து இந்த இடத்திற்கு வருகின்றார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். சிறப்பாக மாதா குலம். எந்த ஒரு இடத்திலும் ஆலயத்திற்கு முன்பாக, தேவாலயத்திற்கு முன்பாக, திருத்தலத்திற்கு முன்பாக, பேராலயத்திற்கு முன்பாக மாதா குலம் என்பது இல்லை. இது நமது தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டின்படி உலக புகழ்பெற்ற வில்லியனூர் புனித லூர்து அன்னை திருத்தலம். எனவே அன்னை மரியாள், மேரி சூசஸ் த பெஸ்ட் பிளேஸ், பெஸ்ட் பீப்புள். எனவே அன்னை மரியாள் எப்பொழுதுமே சூசி. அவர்கள் எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரும் இடமும் எப்பொழுதுமே சிறப்பானதாக இருக்கும் பெரியமானவர்களே. எனவே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற ஆசியா கண்டத்தில் சிறப்பு வாய்ந்த இந்த லூர்து அன்னை திருத்தலம் என்று நாம் இன்று மாலை சிறப்பான தேர்பவனி நோயாளிகளுக்காக சிறப்பான திருப்பலி நிறைவேற்றி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே இந்த நல்ல நாளில் அன்னை மரியாள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு மேன்மையான உலக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த ஒரு தனித்துவமிக்க ஒரு இடமாக மாற்றியிருப்பதற்காக நாம் நன்றி சொல்வோம். இந்த இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து இங்கு பல மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டு முழுவதும் இந்த இடத்திற்கு வந்து கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அன்னை மரியாள் இங்கே வீற்றிருக்கின்றார்கள். இடம் மட்டும் சிறப்பு அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அனைவரும் சிறப்பானவர்கள். இப்போ வில்லியனூர் பங்கில் உள்ளவங்க பொருளாதாரத்தில் நம்ம எல்லாம் சிறந்து இருக்கிறோம். ஏன்? அன்னை மரியாள். ஏன் என்று சொன்னால் அன்னை மரியாள் சூசஸ் த பெஸ்ட். அவருடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தில் செழித்தோங்கி வளர்வார்கள், செழித்தோங்கி இருப்பார்கள், வளமையாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களும்
அவருடைய பாதுகாப்பில் வாழக்கூடியவர்கள், அவருடைய பக்தர்களும் எப்பொழுதுமே வளமையாக வாழ செய்யக்கூடியவர்கள் அன்னை மரியாள். இடம் மட்டும் சிறப்பு அல்ல, மாறாக அந்த இடத்திற்கு வரக்கூடிய பக்தர்களும் மேன்மையாக இருப்பார்கள். அந்த அன்னையினுடைய அந்த பாதுகாப்பில் வாழக்கூடிய அந்த அனைத்து இறை மக்களும் பக்தர்களும் எப்பொழுதுமே சிறந்தோங்கி வளர்வார்கள். எனவே அந்த அன்னை மரியாளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த ஆசீர்வாதமான திருத்தலம், இந்த திருத்தலத்தில் வரக்கூடிய பக்தர்கள் சிறப்பாக இந்த அன்னையின் பாதுகாப்பில் எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் புனித லூர்து அன்னை பள்ளி, அந்த பள்ளி கடந்த 70 ஆண்டுகளாக கல்வி பணி ஆற்றியிருக்கின்றது. இந்த திருத்தலத்தில் வாழக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ஒரு திருத்தலத்தில் மாதா, இந்த திருத்தலத்தில் ஆலயத்தில் ஒரு பள்ளி, பள்ளியில் போர்டிங், காட்டேஜ், ஹாஸ்டல் இவையெல்லாம் இருப்பது நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். இங்கு ஆன்மீக காரியங்கள் மட்டும் நடப்பதல்ல, மாறாக அழியாத செல்வமாகிய கல்வியும் இந்த மாதா கோவில் வளாகத்தில், மாதா கோவில் திருத்தலத்தில், மாதா கோவில் பள்ளியில் கொடுக்கப்படும். எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே வரக்கூடிய மாணவர்கள் ஏதோ லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் அல்ல, மாறாக சமுதாயத்தில் மிகவும் பொருளாதாரத்திலும் சமூக பின்னணியில் பின்தங்கியவர்களாக இருக்கின்றார்கள். கிராமப்புறத்து மக்கள், கிராமப்புறத்து ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெற அந்த அன்னை இந்த பள்ளியினுடைய பாதுகாவலியாக இருந்து கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஏழை எளிய மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கின்றது. எத்தனையோ மாணவருடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாகவும் அடிநாதமாகவும் புனித லூர்து அன்னை பள்ளி, அந்த அன்னையினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி என்று அந்த பள்ளியானது தனது பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரி, எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அரசியல் தலைவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், இன்னும் எத்தனையோ துறைகளில் இந்த பள்ளியில் படித்த ஏழை எளிய மாணவர்கள் சிறந்தோங்கி இருப்பதற்கு அடித்தளமாக இருப்பது அன்னை மரியா லூர்து அன்னை. இந்த லூர்து அன்னை பள்ளியில் பயின்ற கற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை பாடமும் ஒழுக்கமும் பெற்றுக்கொண்ட தரமான கல்வியும். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இந்த திருத்தலத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அன்னை மரியாள் எப்பொழுதுமே சூஸஸ் த பெஸ்ட், சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த இடத்தை மேன்மையுறை செய்கின்றார்கள். அங்கு வரக்கூடிய பக்தர்களையும் மக்களையும் எப்பொழுதுமே பாதுகாத்து அவர்கள் வளர்ச்சி அடைய செய்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்வும் பலம் பெற்றிருக்கின்றது. கடவுளுக்கு லூர்து அன்னையின் வழியாக நாம் நன்றி சொல்வோம்.